Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மடிப்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளார். பரிசோதனை முடிந்ததும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நம்ம தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தற்பொழுது சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையிலே உடல் பரிசோதனைக்காக காவல்துறையினர் அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அங்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலையில் இருந்து சவுக்கு சங்கர் வசிக்கக்கூடிய சிட்டலப்பாக்கம் ரேடியல் சாலை இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் 14வது மாடியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு அவருடைய வீட்டினுடைய கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து வீட்டில் இருந்த 2 லேப்டாப்புகள், செல்போன்கள், அதே போன்று முக்கிய ஆவணங்கள், பென்டிரைவ்கள் இவற்றையெல்லாம் போலீசார் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவரை மடிப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்கு மேலாக அங்கு தீவிரமான ஒரு விசாரணையை தீவிரவாதியிடம் நடத்துவது போல அவருக்கு எடுக்குப்பிடி விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக அவரை வீட்டிலிருந்து கைது செய்து அழைத்து வருகிற பொழுது செய்தியாளரும் பேசிய சவுக்கு சங்கர், அதாவது திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையாக தன்னை தொடர்ந்து இது போன்று கைது நடவடிக்கை மூலமாக வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் தனது அலுவலக ஊழியர்களுடைய கைபேசி எண்ணிற்கு ஜிபே மூலமாக 90,000 ரூபாய் அடையாளம் தெரியாத நபரிடமிருந்து அனுப்பியதாகவும் அதனை வைத்து ஒரு போலியான வழக்கை சித்தரித்து தன்னை கைது செய்து திமுக அரசு இது போன்று கேவலமான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். நீதிமன்றத்தின் மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதாக சவுக்கு சங்கர் தெரிவித்தார். தொடர்ச்சியாக அந்த விசாரணைக்கு பிறகு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சவுக்கு சங்கரை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினரோடு சைதாப்பேட்டை அந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அழைத்து வரப்பட்ட அவர் அங்கு ஒரு உடல் பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. பரிசோதனைக்கு பிறகு தற்போது சைதாப்பேட்டை அந்த காவல் நிலையத்திற்கு உள்ளே அழைத்து செல்கிறார்கள். அங்கு என்ன வழக்கு இருக்கிறது, எதற்காக இங்கு அழைத்து செல்கிறார்கள் என்பது தெரியவில்லை. சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் அங்கு ஏற்கனவே காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு அழைத்து சென்று தற்போது சவுக்கு சங்கரை அங்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து எதற்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக இந்த பகுதியில் சவுக்கு சங்கரிடம் விசாரணை நடத்துவதற்காக சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு உள்ளே அழைத்து சென்று பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரிடம் போலீசார் விசாரணை நடத்த இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக சைதாப்பேட்டை இங்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வருகிறார்? ஏற்கனவே மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து 1 மணி நேரத்திற்கும் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி இருக்கிறது. ஒரு தீவிரவாதியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்துவது போல காவல்துறையுடைய நடவடிக்கை இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் என்பது பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த விசாரணைக்கு பிறகு எங்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்பது தெரிய வரும் செய்தி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.